இப்போ இந்த பிளவுஸ் வந்து லைனிங் பிளவுஸ். இந்த லைனிங் பிளவுஸ்ல வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது பேக் சைடும் டிசைனு, ஃப்ரண்ட் சைடும் டிசைனு, நெக் டிசைன். ஓகேங்களா? ஃப்ரண்ட் டிசைன், பேக் டிசைன். ஸோ அந்த மாதிரி ஒரு மெத்தட் தான் இப்போ நான் கட் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ பாத்தீங்கன்னா இது 1 மீட்டர் லைனிங் கிளாத்து. ஸோ இந்த லைனிங் கிளாத்து எப்பவும் போல நம்ம இந்த மாதிரி விரிச்சுக்கலாம். 2ஆ மடிச்சு இப்படி விரிச்சுக்கலாம். இப்போ ஓப்பன் சைடு வந்து அந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்கணும், க்ளோஸ்டு வந்து நம்மள பார்த்த மாதிரி இருக்கணும் ஆல்ரெடி. ஓகேவா? நம்ம இந்த மாதிரி இப்போ போட்டு வச்சுக்கலாம். ஸோ இந்த பிளவுஸ்ல இன்னொரு டைப்பு பிரின்ஸ் கட்டு. ஓகேங்களா? பிரின்ஸ் கட்டு ஃப்ரண்ட்ல டிசைன், பேக்ல டிசைன். ஸோ 3 பார்ட் ஆஃப் டிசைன் வந்து இப்போ வந்து நான் இந்த பிளவுஸ்ல வந்து நான் கட் பண்ண போறேன். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த இடம் பாத்தீங்கன்னா கரெக்டா 1 இன்ச் ஃபர்ஸ்ட் இது பிரின்ஸ் கட் அப்படிங்கும்போது 1 இன்ச் வந்து கீழே வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். கரெக்டா வந்து இப்படி 1 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். இந்த 1 இன்ச் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம துணி கொடுத்து பின்னாடி வந்து நல்லா திக்கா வந்து நம்ம அடிக்கிறதுக்காக தான் வந்து இந்த 1 இன்ச் வந்து நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இப்போ இந்த 1 இன்ச் வந்து நம்ம இப்படி மார்க் பண்ணிக்கலாம். 1 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது வந்து அளவு பிளவுஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அளவு பிளவுஸ் வச்சு ஃபர்ஸ்ட் நம்ம அளவெடுக்கலாம். அதுக்கப்புறம் டிசைன் வந்து எப்படி வரைகிறதுங்கிறது வரைகிறேன் நான். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் பிளவுஸ் வந்து இதனுடைய ஹைட் நம்ம அளந்துக்கலாம். அதாவது இந்த ஷோல்டர்ல இருந்து இது வரைக்கும் எவ்வளவு ஹைட் வரும் அந்த ஹைட் வந்து இப்படி நம்ம அளந்துக்கலாம். இப்போ பார்த்தோம்னா இந்த அளவு பிளவுஸ் எடுத்துக்கலாம். இந்த அளவு பிளவுஸ் எடுத்து முதல்ல இதுக்கு ஹைட் எவ்வளவுன்னு பார்க்கலாம். இந்த ஹைட் வந்து ஷோல்டர் இருந்து இடுப்பு வரைக்கும் எவ்வளவு ஹைட்னு பார்க்கலாம். இது இந்த மாதிரி இப்படி வச்சுட்டு கரெக்டா வந்து இந்த ஷோல்டருக்கு மேல இப்படி மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? எக்ஸ்ட்ராலாம் கிளாத் விட வேண்டாம். கிளாத் விட்டீங்கன்னா லூஸ் அடிக்கும். ஸோ இது கரெக்டா இந்த ஷோல்டர் மேலேயே இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹைட் அளந்துடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சுற்றளவு எவ்வளவுன்னு பார்க்கலாம். இந்த பிளவுஸை வந்து இந்த மாதிரி எப்பவும் போல போட்டுங்க. நீட்டா பாருங்க இந்த மாதிரி போட்டுக்குங்க. இப்படி போட்டுட்டு இப்போ இந்த ஆம்கோல்ல இருந்து இந்த ஆம்கோல் வரைக்கும் எவ்வளவு அப்படிங்கறது பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா பாருங்க இந்த ஆம்கோல்ல இருந்து இந்த ஆம்கோல் வரைக்கும் எவ்வளவுன்னு பார்க்கலாம். கரெக்டா 20 இன்ச் இருக்கு. சரியா? 20 இன்ச் இருக்கு. ஸோ இது வந்து 40 இன்ச் பிளவுஸ். 20 இன்ச் இருக்கு. ஸோ இது 20 இன்ச்சை வந்து இங்கே அளவு எடுத்துக்கலாம். இப்போ இந்த 20 இன்ச் அப்படிங்கும்போது இது 2ஆ ஃபோல்டு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 10 இன்ச் தான் வரும். சரியா? இப்படி 2ஆ ஃபோல்டு பண்ணிக்கணும். இதையே பண்ணும்போது 10 இன்ச் வருது. ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் வந்து 10 இன்ச் வந்து இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. சரியா? இது வந்து சுற்றளவு. இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சுற்றளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த சுற்றளவு இப்படி மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்க இருந்து ஒரு 2 இன்ச்சை நீங்க தாராளமா விடலாம். ஏன்னா புதுசா தைக்கிற பிகினஸா இருந்ததுன்னா இந்த மாதிரி 2 இன்ச் விட்டுங்க. அப்பதான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இது பிரின்ஸ் கட் பிளவுஸ். ஸோ 2 இன்ச் ஃபர்ஸ்ட் இப்படி விட்டுக்குங்க. சரியா? இப்ப இது வந்து சுற்றளவு வந்து அளந்தாச்சு. அதே மாதிரி உயரமும் நம்ம அளந்தாச்சு. இந்த உயரத்துக்கும் இப்படி ஒரு கோடு போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்ப என்ன பண்ணணும்னா இந்த சைடோட உயரம் எவ்வளவுன்னு பார்க்கணும். அதே மாதிரி கழுத்துக்கு உயரம் இது எல்லாமே வந்து நம்ம பார்க்கணும். கழுத்து டிசைன் கழுத்து. ஸோ அது எப்படி வந்து மார்க் பண்றேன்னு பாருங்க. இந்த பிளவுஸ் வந்து எப்பவும் போல இந்த மாதிரி நீங்க இப்படி போட்டுங்க. 2ஆ மடிச்சு இப்படி 2ஆ மடிச்சு போட்டு இந்த பேக் சைடு வந்து இந்த மாதிரி டாட் வரும். ஸோ அதுக்காக இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச் வந்து விட்டுருங்க. சரியா? 1/2 இன்ச் விட்டு இப்படி கிராஸா தான் வந்து நம்ம நெக் வந்து டிசைன் பண்ணணும். சரியா? இப்போ இந்த மாதிரி இப்ப நெக் வந்து இவ்வளவு உயரம் கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து இன்னுமே கொஞ்சம் கீழே 1/2 இன்ச் வந்து எச்சா வந்து இறக்க வைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ 1/2 இன்ச் வந்து நான் இறக்க வைக்கிறேன் எச்சா. பாருங்க இந்த இடத்துல தையலோடு சேர்த்து இந்த இடத்துல 1/2 இன்ச் வைக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஷோல்டர் இருக்கு இல்லையா? இது வந்து இப்படியே நல்லா இப்படியே வச்சுக்குங்க. நீட்டா இந்த மாதிரியே வச்சுக்குங்க. இப்படி வச்சுட்டு இப்ப என்ன பண்ணுங்கன்னா இங்க ஒரு மார்க் பண்ணிக்கங்க தையலோட சேர்த்து. அதே மாதிரி ஷோல்டர் இங்க இருக்கு. ஷோல்டர்ல இருந்து கொஞ்சம் தள்ளி தையலோட சேர்த்து ஒரு மார்க் பண்ணிக்கங்க. 2 மார்க் பண்ணிக்கங்க. அவ்வளவுதான். இப்ப இந்த கிளாத்தை வந்து நம்ம எடுத்துடலாம். எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எவ்வளவு உயரம் இருக்கு இந்த உயரத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கலாம்.
இப்போ டேப்பில் அளக்கலாம், எத்தனை உயரம் வருதுன்னு பார்க்கலாம். 10.5 இன்ச்சு வருது. இப்போ தையலுக்கும் போச்சுன்னா 10 இன்ச்சு வரும் உங்களுக்கு. தெரியுதுங்களா? கரெக்டாக இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்தால் 10.5 இன்ச்சு வருது. சரிங்களா? 10.5 இன்ச்சு வருது. இப்போ என்ன பண்ணலாம், இப்போ இந்த இடத்துல வந்து நெக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து இப்படி ரவுண்ட் ஷேப் பண்ணணும், அதாவது போட் நெக் மாதிரி. ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு 2 இன்ச்சு விட்டுக்குங்க. 2 இன்ச்சு விட்டுக்குங்க. இந்த 2 இன்ச்சு வந்து இப்படி ஒரு பாக்ஸ் போட்டுக்குங்க. சரியா? பாக்கி இது எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இந்த ரவுண்ட், இந்த இறக்கம் 8 இன்ச்சு இருக்கு. சரிங்களா? இந்த 8 இன்ச்சுல வந்து பாதி 4 இன்ச்சு, 4 இன்ச்சுக்கு ஒரு இங்க ஒரு மார்க் போட்டுக்குங்க. ஓகேங்களா? இந்த 4 இன்ச்சுக்கு இங்க மார்க் போட்டுட்டு இப்ப என்ன இப்ப வந்து இந்த ஹைட்டு இன்னுமே கொஞ்சம் ஹைட்டு கீழே இறக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து 8 இன்ச்சுல இருந்து இப்போ 9 இன்ச் வந்து நான் வைக்கிறேங்க. இன்னும் 1 இன்ச்சு சேர்த்தியே நான் வைக்கிறேன். அவங்க வந்து ரொம்ப சிறுசா தான் கேட்டிருக்காங்க. நெக் வந்து கீழே இந்த துணி வந்து ரொம்ப சின்னதா கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வைக்கிறேன் இப்போ. அதாவது 8 இன்ச் இறக்கம் இருக்கு. அதாவது இது மட்டும் 8 இன்ச்சு, இன்னமும் 1 இன்ச்சு சேர்த்து நான் வச்சுட்டு 9 இன்ச் வச்சிருக்கேன். சரிங்களா? இப்போ இந்த 9 இன்ச்ல பாதி பார்க்கலாம். 9 இன்ச் வருது. 9 இன்ச்சு 4.5 இன்ச்சு இந்த இடத்துக்கு வருது. இது தப்பு. இங்க தான் வந்து 4.5 இன்ச்சு வருது. ஓகேங்களா? இப்போ இந்த 4.5 இன்ச்சுல இருந்து வெளியில தள்ளி ஒரு 1 இன்ச்சு மார்க் போட்டுக்குங்க. சரிங்களா? பாருங்க, இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ மார்க் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து ஷேப் வந்து ஒரு ஷேப் நான் வரையறேன் பாருங்க அப்படின்ட்டு. இப்போ இங்க இருந்து இது மார்க் பண்ணியாச்சு. இப்போ இங்க இருந்து பாருங்க, இந்த எண்டுக்கு இப்படி கொண்டு வந்துருங்க முதுகு கிட்ட. அதே மாதிரி இந்த சைடும் அப்படிதான். இவ்வளவுதான். இந்த ஷேப் நம்ம பின்னாடி திருப்பி தட்டினோம்னா இந்த ஷேப் வந்து அந்த சைடும் நமக்கு விழுந்துரும். ஓகேங்களா? இந்த டைமண்ட் மாதிரி வரும். டைமண்ட் வர இடத்துல மட்டும் இப்படி லைட்டா இப்படி பெண்ட் பண்ணிக்கிறோம். அவ்வளவுதான். இங்க இந்த டிஸ்டன்ஸ் வந்து இங்கே கரெக்டா இருக்கணும். அதாவது இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து டிஸ்டன்ஸ் இப்ப இது வந்து இங்க வரணும் தள்ளி. சோ நம்ம வரைஞ்சு இதெல்லாம் வந்து கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்ப இங்க வந்தாதான் கரெக்டா இருக்கும். இங்க இருந்து பாயிண்ட் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்ப இங்க இருந்து இந்த கோடு வரைக்கும் கரெக்டா ஒரு 2 இன்ச், அதே மாதிரி இங்க இருந்து கரெக்டா ஒரு 2 இன்ச் இந்த இடத்துக்கு வருது. சரிங்களா? இப்படி மார்க் பண்ணி கூட நீங்க இங்க இருந்து இந்த 2 இன்ச்சுக்கு இப்படி கொண்டு போய் அப்படி கொண்டு வந்து இந்த 2 இன்ச்சோட அப்படி மார்க் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? இந்த மாதிரி வரைஞ்சுக்கலாம். இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு போட் நெக் மாதிரி வரணும். இந்த போட் நெக் மாதிரி வர்றதுக்கு ஒரு சின்ன இது பாருங்க, இங்க இருந்து 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கேயும் சரி ஹைட் பத்தாது. இந்த இடத்துல இருந்து ஒரு பாருங்க இந்த மாதிரி கொண்டு வந்து இதோட இப்படி சேர்த்துக்குங்க. அதாவது இந்த 1 இன்ச் வரைக்கும் நீங்க இறக்குனீங்கன்னா தான் கழுத்து வந்து பிடிக்காது. இந்த மாதிரி ஒரு நெக் வரைஞ்சுக்குங்க. சரிங்களா? இப்ப இதுலயே வந்து உங்களுக்கு 2 நெக்கு வந்துருச்சு. அடுத்து எப்பவுமே நம்ம ஷோல்டர் வந்து வரைகிறோம். இந்த ஷோல்டர் பாருங்க, இப்படி கோடு போட்டுக்குங்க. கோடு போட்டு இந்த ஆம்கோல் எவ்வளவுன்னு வரையணும். அதுக்கு வந்து நம்ம அளவு பிளவுஸ் வச்சு தான் நம்ம வந்து மார்க் பண்ணணும். இந்த அளவு பிளவுஸ் வச்சு மார்க் பண்ணலாம். இது எப்படின்னா இந்த கீழே இந்த இடுப்பு இருக்கு இல்லையா, இதுல இருந்து இது வரைக்கும் எவ்வளவு ஹைட் இருக்கோ அந்த ஹைட் வந்து இங்க வச்சுக்கலாம். இங்க வச்சு பாருங்க, இந்த ஹைட் வருது. ஸோ இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க மேலே ஏத்துற மாதிரி, அதாவது தையலுக்கு சேர்த்தி. இது வந்து இப்படியே கோடு போட்டுக்கலாம். அவ்வளவுதான்.
இப்ப இந்த இடத்துல இருந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கங்க. அதே மாரி இங்க மேல இருந்து இது வரைக்கும் எவ்வளவு வருதோ இத 2 அப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிட்டு இங்க ஒரு டாட் வச்சுக்கங்க. அதே மாரி இந்த இடத்துலயும் எவ்வளவு வருதோ அதை வந்து இப்படி மடிச்சு இங்க ஒரு டாட் வச்சுக்கங்க. இப்ப இந்த 3 டாட்டை வந்து இப்படி அணைச்சுக்கலாம். அவ்வளவுதான். இது வந்து இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பேக் பார்ட். சோ இது வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்க மேல இருந்தே கட் பண்ணிக்கங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து தைக்கிறதுக்கு நல்ல கிளாத் போட்டு நம்ம தைக்கும்போது உங்களுக்கு இந்த ஃபினிஷிங் வந்து நீட்டா கிடைக்கும். ஃபர்ஸ்டே நெக்கெல்லாம் இது இந்த மாதிரி டிசைனுக்கெல்லாம் ஃபர்ஸ்டே நெக் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் தைக்கிறதுக்கு. ஏன்னா இழுத்துட்டு போயிரும். ஒவ்வொரு சைடு ஒவ்வொரு மாதிரி இழுத்துட்டு போயிரும். இப்ப இந்த இடத்துல இது இப்படி கட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துலயும் ஒரு ஆம்பிள் கிட்ட ஒரு கட் பண்ணிக்கலாம். இது வந்து பேக் சைடு. சரிங்களா? இப்ப இது துணி இப்படி எடுத்துட்டு இதை அப்படியே 2ஆ ஃபோல்ட் பண்ணிக்கலாம். கரெக்டா இப்படி ஃபோல்ட் பண்ணி இப்படி தட்டிக்கங்க. இப்ப இதனுடைய அச்சு வந்து இந்த இடத்துல அழகா விழுந்துருச்சு. சோ அதையும் இப்படி மார்க் பண்ணிக்கலாம். பாருங்க நெக் எப்படி இருக்குன்னு பாருங்க. இது வந்து பேக் சைடு இப்ப வரைஞ்சாச்சு. சரிங்களா? இப்ப இதை நம்ம இப்ப அப்படியே எடுத்து வச்சிடலாம். அடுத்தது நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிட்டு தான் அடுத்து வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம கட் பண்ணணும். ஸோ ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணலாம். இந்த ஸ்லீவ் வந்து எப்பவும் போல ஓப்பன் சைடு வந்து இப்ப நம்மள பார்த்த மாதிரி இருக்கு. ஸோ இதை வந்து எப்படி 4ஆ ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நாலா ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல அடிச்சு திருப்பறதுக்காக ஒரு 1/4 இன்ச் விட்டுக்குங்க. சரிங்களா? இப்ப இந்த அளவு பிளவுஸ் வச்சுக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா இது நம்மள பார்த்த மாதிரி இருக்கணும். அதாவது பேக் சைடு வந்து நம்மள பார்த்த மாதிரி இருக்கணும். ஸோ கரெக்டா இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு ஸ்லீவ் இப்படி வச்சுட்டு இப்ப இந்த தையல் இருக்கு இல்லையா? தையலுக்கு பக்கத்துல நம்ம தையல் விடுவோம் இல்லையா? அதுக்கு சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆம்கோல் கிட்டையும் ஆம்கோலுக்கு பக்கத்துல ஒரு தையலுக்கு ஒரு மார்க் போட்டுக்குங்க. அவ்வளவுதான். இப்ப இந்த கிளாத் எடுத்துடலாம். எடுத்துட்டு எவ்வளவு வருதோ அதை மார்க் பண்ணிட்டு இப்ப இப்படி ஒரு கோடு போட்டுக்குங்க. இந்த மாதிரி கோடு போட்டு இப்ப இதனுடைய கோடு வந்து எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். அளவு ஸோ 8 இன்ச்சு 8 இன்ச்சை வந்து இப்படி 2ஆ ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இங்க வந்து எவ்வளவு வந்தாலும் சரி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஃபோல்டு பண்ணிட்டு இது சென்டர் பாயிண்ட்ல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணி சென்டர் பாயிண்ட்ல இருந்து கரெக்டா ஒரு 3/4 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? 3/4 இன்ச் மார்க் பண்ணிட்டு இந்த ஸ்லீவ் வந்து இப்ப நான் கட் பண்றது ரொம்ப ஈஸியான மெத்தடு. ஸோ இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த மெத்தட். இப்போ நான் சொல்லித்தர மெத்தடு. இப்ப இங்க வந்து 3/4 இன்ச் மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த 3/4 இன்ச் இந்த ஆம்கோல் இப்படி சேர்த்திக்கங்க. சரியா? சேர்த்திட்டு இப்ப இந்த மேல இருக்கு இல்லையா? இந்த இடத்துல இருந்து அதாவது ஷோல்டர்ல இருந்து ஒரு 1.5 இன்ச் இப்படி மார்க் பண்ணிக்கங்க. சரிங்களா? இப்ப இந்த 1.5 இன்ச் வந்து இப்படி ஒரு கோடு போட்டுட்டேன். போட்டுட்டு இந்த 1.5 இன்ச்ல இருந்து இந்த 3/4 இன்ச் இப்படி ஜாயின் பண்ணி அவ்வளவுதான். இது வந்து ஸ்லீவோட பேக் சைடு. இந்த இடம் வந்து தையலுக்கு உண்டானது. சரியா? இப்ப இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி மேல இருந்து எப்படி இங்கேயும் அர்கட் போட்டுக்கலாம். இந்த இடத்துல அர்கட் போட்டுக்கலாம். இப்ப இது வந்து நம்ம குடஞ்சு வெட்டணும். குடஞ்சு எப்படி வெட்டணும்னா இந்த துணியை வந்து இப்படி 2ஆ மறுபடியும் விரிச்சுக்கங்க. விரிச்சு போட்டுட்டு இங்க இருந்து ஒரு 1/4 இன்ச்சு அதாவது ஷோல்டர்ல இருந்து 1/4 இன்ச்சு
ஆம்கோல்ல இருந்து 1/4 இன்ச்சு விட்டுட்டு இந்த 1/4 இன்ச்ல இருந்து அப்படியே கொண்டு போய் 3/4 இன்ச்சு தொட்டுட்டு அங்க இருந்து இப்படியே போய் இந்த 1/4 இன்ச்சோட இப்படி முடிச்சிருங்க. அவ்வளவுதான். இப்ப இதுக்கு வந்து ஒரு அர்க்கட் போட்டு இவ்வளவுதான் ஸ்லீவ் கட்டிங். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட்ல கட் பண்ணலாம். இப்ப பாத்தீங்கன்னா பிரின்ஸ் கட்டு. இந்த பிரின்ஸ் கட்டுக்கு மிச்ச துணி இருக்குது. இந்த துணியில பாத்தீங்கன்னா இந்த ஓப்பன் சைடு இருக்கு இல்லையா, இது வந்து நம்மள பார்த்த மாதிரி இருக்கணும். அதாவது முன்பக்க துணி வெட்டும் போது ஓப்பன் சைடு நம்மள பார்த்த மாதிரி இருக்கணும். ஆப்போசிட் சைடு ஃபோல்டிங் டைப்ல இருக்கணும். இப்ப இதுல வந்து இந்த பேக் சைடு கட் பண்ணோம் இல்லையா, இந்த கிளாத் அப்படியே வச்சு நம்ம கட் பண்ணணும். பாருங்க இப்படி வச்சுக்கோங்க. என்னுடைய உயரம் வந்து கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கங்க. ஸோ ஷோல்டருக்கெல்லாம் பத்தல. ஸோ இந்த துணி வந்து நமக்கு எப்படி நமக்கு லெவுகா கிடைக்குதோ அந்த மாதிரிதான் நம்ம துணியை வந்து போடணும். ஏன்னா பிரின்ஸ் கட்டும் வந்து இதனுடைய உயரம் பேக் உயரமும் பிரின்ஸ் கட் உயரமும் ரெண்டுமே வந்து ஒரே உயரம் தான் வரும். பாருங்க இப்ப கரெக்டா இருக்குது. சரிங்களா? எண்டு வரைக்கும் இப்ப கரெக்டா இருக்குது. நம்ம கரெக்டா ஃபர்ஸ்ட் இப்படி போட்டுக்கங்க. இப்படி போட்டுட்டு இந்த பிரின்ஸ் கட்ல பாருங்க தெளிவா பாத்துக்குங்க. ஒரு டைம் சொல்றேன். அப்படி புரியல அப்படின்னா மறுபடியும் ஸ்கிப் பண்ணி பாருங்க நம்ம சேனல்ல. இப்ப இந்த பிரின்ஸ் கட்டுக்கு இந்த மாதிரி நீங்க கரெக்டா போட்டுக்கங்க. போட்டுட்டு இப்ப என்ன பண்றீங்கன்னா அப்படியே கொஞ்சம் முன்னாடி இப்படி நகர்த்திக்கங்க. இந்த இடம் நம்ம தையல் போடுவோம் இல்லையா, பட்டன் பீஸ் வைப்போம் இல்லையா, அதுக்காக இந்த துணியை வந்து இங்க விட்டுருங்க. கொஞ்சோண்டு ஒரு 1/4 இன்ச்சு. புரியுதுங்களா? இந்த 1/4 இன்ச்சு வந்து தையலுக்காக விட்டுறணும். சரியா? இந்த பட்டன் பீஸ்க்காக விட்டுணும். இங்க விட்டுட்டு இப்ப இது பாத்தீங்கன்னா இது இதே அளவு. ஆனா பிரின்ஸ் கட்டுக்கு நம்ம சென்டர்ல இப்படி கட் பண்ணி துணி பிடிப்போம் இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு 1/2 இன்ச்சு போகும் இல்லையா, அதுக்காக எச்சா வந்து அந்த சைடு ஒரு 1/2 இன்ச்சு 1/2 இன்ச்சுங்கிறது 1 இன்ச்சே நீங்க தாராளமா விடலாம். இது வந்து எண்ட் பாயிண்ட். இங்க இருந்து 1 இன்ச்சு வந்து எச்சா வந்து விட்டுக்குங்க. எப்படி? முன்பக்க துணிக்கு இப்ப நான் வரைஞ்சிட்டு இருக்கிறேன். இது வந்து ஃப்ரண்ட் பேக் துணி, கீழே இருக்கிறது தான் முன்பக்க துணி. முன்பக்க துணிக்கு நார்மல் இந்த அளவுல இருந்து மறுபடியும் வந்து 1 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம விடுறோம். சரிங்களா? இப்ப இந்த 1 இன்ச்சுக்கு வந்து இப்படி கோடு போட்டுக்கலாம். ஓகேவா? இப்ப என்ன பண்றோம்? முதல்ல மாதிரியே ஃபுல்லா வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்க துணி விடணும். அந்த சைடு வந்து 1 இன்ச்சு துணி விடணும். பிரின்ஸ் கட்டுக்கு மட்டும் இந்த மாதிரி நீங்க துணி விடணும். இப்ப இது கட் பண்ணி எடுத்துக்கலாம். பிரின்ஸ் கட்டு பேக் டிசைன் பாத்தீங்கன்னா ஒரு கார்மெண்ட் ஸ்டைல்ல தான் இப்ப கட் பண்றேன். இது 40 இன்ச்சு பிளவுஸ் தான். சோ இந்த வீடியோ தான் வந்து உங்களுக்கு நான் போட்டுட்டு இருக்கேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நெக்ஸ்ட் வந்து இது ஃபுல்லா வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே திருப்பி மறுபடியும் இந்த ஆம்கோல் கிட்ட அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்பவுமே பேக்கை விட ஃப்ரண்ட் வந்து ஜாஸ்தியா தான் வரும். இந்த இடத்துல இப்ப ஒரு அர்க்கட் போட்டுக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி இங்கேயும் ஒரு அர்க்கட் போட்டுக்கலாம். தைச்சதுக்கு அப்புறம் எச்சா துணி வந்தா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பத்தலினா தான் பிரச்சனை. சோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். சரிங்களா? இப்ப இது பேக்கு அண்ட் ஃப்ரண்ட் வந்து எடுத்தாச்சு. இப்ப இது எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆம்கோல் வந்து குடஞ்சு வெட்டணும். துணி எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த ஆம்கோல் இந்த இடம் சென்டர்ல லைட்டா இப்படி ஃபர்ஸ்ட் குடஞ்சு வெட்டிடலாம். குடஞ்சு வெட்டலாம், இல்ல நம்ம வரைஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம வெட்டலாம். இப்ப இது கட் பண்ணியாச்சு. இப்ப இது வந்து ஃப்ரண்ட் துணி. இப்ப இந்த ஃப்ரண்ட் துணியில வந்து பிரின்ஸ் கட் வந்து எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? இப்ப இது வந்து உங்களுக்கு வரைஞ்சிருக்கேன். அதாவது சைடு துணி, இது வந்து கீழே பட்டியை மடிச்சு தைக்கிறதுக்கு, இது ஆம்கோலு, இது வந்து பட்டன் பீஸ் வைக்கிறதுக்கு. சோ இது வந்து நம்ம ஆல்ரெடி எடுத்தாச்சு. சரிங்களா? இப்ப இந்த இடம் பாத்தீங்கன்னா நம்ம இன்னொன்னு இந்த ஷோல்டர் வந்து இந்த துணி வச்சுதான் நம்ம வந்து அதையும் மார்க் பண்ணணும். இப்ப மார்க் பண்ணாம விட்டுட்டேன். இப்ப மார்க் பண்றேன். பாருங்க கரெக்டா இப்படி வச்சுட்டு பாருங்க இந்த இடத்துல ஒரு அர்க்கட் போடணும். இந்த இடத்துல ஒரு
ஆர்காட் போட்டுச்சு. இப்ப எடுத்துடலாம். இதான் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கிற இடம். இப்ப இது எப்படி அளக்கிறது அப்படின்னா பாருங்க, உங்களுக்கு கோடு போட்டே காமிக்கிறேன். இப்படி கோடு போட்டுக்கிறேன். இப்ப ஃப்ரண்டோட உயரம் எவ்வளவுன்னு பிளவுஸ்ல மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரண்டோட உயரம் பாத்தீங்கன்னா பாரு இப்படி வச்சுக்கணும். அதாவது கொக்கி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த கொக்கி வைக்கிற இடத்துல தான் வச்சு இப்படி மார்க் பண்ணிக்கணும். இந்த இடத்துல கொஞ்சம் தையலுக்கு விட்டுட்டு இங்க இருந்து எவ்வளவு வருதுன்னு பாருங்க. சோ இங்க வருது மார்க்கிங். சோ இந்த மார்க்கிங் கிட்ட ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஃப்ரண்ட் நெக்கு. இப்ப உங்களுக்கு தேவை அப்படின்னா இதுவே அப்படியே வந்து நீங்க வரைஞ்சுக்கலாம். இப்ப இந்த கிளாத் எடுத்துடலாம். இப்ப இங்க மார்க்கிங் வரனால இது வந்து தையலுக்கு வர்றது. சரிங்களா? இப்ப நம்ம பிரின்ஸ் கட் எப்படி பண்ணணும் அப்படின்னா, இப்ப இங்க இந்த ரவுண்ட் நெக் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த ரவுண்ட் நெக்ல இருந்து உள்ளுக்குள்ளார வந்து ஒரு 1/2 இன்ச் வச்சீங்கன்னா போதும். 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கங்க. சரியா? இந்த 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணத இப்படி கோடு போட்டுக்குங்க நேரா. தெளிவா பாத்துங்க இந்த வீடியோவை, அப்பதான் புரியும் உங்களுக்கு. இப்ப மேல இருந்து தையல் போக கீழே வரைக்கும் வந்து கரெக்டா ஒரு 10 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கங்க. சரியா? 10 இன்ச்சு மார்க் பண்ணி இது வரைக்கும் 10 இன்ச் வரைக்கும் இந்த கோடு போட்டுக்குங்க. இந்த கோடு போட்டதுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் தான் நம்ம வரையணும். எப்படி வரையணும்னு பார்க்கலாம். இந்த கோடு வரைஞ்சதை கடைசி வரைக்குமே இப்படி கொண்டு போயிருங்க. 10 இன்ச் கோடு வந்து கடைசி வரைக்கும் இப்படி கொண்டு போயிருங்க. ஸ்கேல் வச்சு. சரிங்களா? இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதனுடைய டாட் நம்ம பிடிப்போம் இல்லையா, இந்த ஃப்ரண்ட்ல டாட் பிடிப்போம் இல்லையா, இந்த ஃப்ரண்டோட டாட் வந்து இங்க இருந்து கரெக்டா ஒரு 1.25 இன்ச்சு வச்சுக்கோங்க. சரியா? ஃப்ரண்டோட டாட் 1.25, இந்த 40 சைஸ் பிளவுஸ்க்கு ஒரு 1.25 இன்ச்சு இங்க வச்சுக்கோங்க. இங்க வச்சுட்டு இதுல இருந்து பாத்தீங்கன்னா 1 இன்ச்சு இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கங்க. இந்த 1 இன்ச் மார்க் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க வந்து நம்ம மடிச்சு அடிச்சிருவோம். அப்ப நம்ம இப்படி கிராஸா வெட்டினோம்னா இந்த இடம் வந்து பினிஷிங் நமக்கு கிடைக்காது. சோ இந்த 1 இன்ச் இப்படி மட்டமா இருந்ததுனா தான் நம்ம இப்படி தைக்கும்போது பார்க்கறதுக்கு பினிஷிங் வந்து அழகா இருக்கும். அதுக்காக தான் இப்படி ஸ்கொயரா வந்து நம்ம வெட்டுறது. இப்படி மார்க் பண்றது. இப்படி மார்க் பண்ணிக்கங்க. அதாவது பாருங்க, இப்படி மார்க் பண்ணாம இங்க மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்க இருந்து இதை இப்படி கொண்டு போய்க்கங்க. 10 இன்ச் கொண்டு ஜாயின் பண்ணிக்கங்க. சரியா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க இருந்து இந்த ஆம்கோல் இருக்கு இல்லையா, ஆம்கோலுக்கு இப்படி ஒரு கோடு போட்டுக்கங்க. இப்ப நம்ம வெட்டும் போது இந்த மாதிரி ஷார்ப் வந்து வரக்கூடாது. இப்ப நான் வரைஞ்சிருக்கேன், ஆனா இப்படி வரக்கூடாது. இது என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த மெயின் கோடு வருது இல்லையா, இந்த கோட்ல இருந்து இப்படி லைட்டா இப்படி பெண்ட் பண்ணிருங்க. நம்ம வரையறது தான், இது ஒன்றும் பெரிய அக்யூரேட்டாலாம் ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி லைட்டா இப்படி பெண்ட் பண்ணிருங்க. சரியா? பெண்ட் பண்ணிக்கோங்க. பெண்ட் பண்ணிட்டு இதுல இருந்து இந்த கோடு, அப்புறம் இது இவ்வளவுதான். இப்ப இதை கட் பண்ணி எடுக்கிறோம். பாருங்க எப்படி கட் பண்றேன்னு பாருங்க. இப்படி கொண்டு போயிட்டு இந்த இடம் அப்படி அப்படி லைட்டா இப்படி அழகா இப்படி ரவுண்டா வரணும். இப்படி கொண்டு போயிட்டு இங்க இருந்து நேரா இப்படி கட் பண்ணிக்கணும். நேரா இப்படி கட் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். புரியுதுங்களா? இப்ப இது கட் பண்ணியாச்சு. இப்ப நம்ம ஆம்கோலுக்கு எப்பவுமே சைட்ல வந்து கொஞ்சம் கட் பண்ணுவோம். அதுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த இடம் வந்து டச்சே பண்ணக்கூடாது. இந்த இடம் மட்டும் கொஞ்சம் மட்டும் தான் நம்ம டச் பண்ணணும். சோ இந்த துணுண்டு ஒரு 1/4 இன்ச் மட்டும் இந்த இடத்துல இப்படி இப்படி கட் பண்ணிக்கணும். சரிங்களா? இவ்வளவுதான். இந்த இடம் நம்ம டச்சே பண்ணக்கூடாது. சரியா? அவ்வளவுதான். இதுதான் பிரின்ஸ் கட்டு. இது வந்து 2 சைடும் நமக்கு வரும். சரிங்களா?
இப்ப இப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் நெக்கும் நம்ம கட் பண்ணிடுவோம். கட் பண்ணிட்டு துணியில வச்சு நம்ம அட்டாச் பண்ணி தைப்போம். இப்ப ஃப்ரண்ட் நெக்கும் நான் கட் பண்ணிடுறேன். அவ்வளவுதான். பேக் நெக் மட்டும் கட் பண்ணாதீங்க. இங்க துணிப்பா இது ஸ்லீவ். இந்த பேக் நெக் மட்டும் கட் பண்ண வேண்டாம். ஏன்னு கேட்டீங்கன்னா இப்படியே வச்சு நம்ம தைச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ள கட் பண்ணிட்டு நம்ம அடிச்சு திருப்பணும். சரிங்களா? அப்பதான் வந்து இது ஃபினிஷிங் வந்து நீட்டா வரும். ஃபர்ஸ்டே நீங்க கட் பண்ணிட்டு தைச்சீங்கன்னா ஃபினிஷிங் வந்து வராது. அதனாலதான் இந்த துணி இப்படியே வச்சு பாருங்க, இந்த நல்ல கிளாத் வச்சு கட் பண்ணிட்டு இதுல ஸ்டிச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கட் பண்ணணும். ஓகேங்களா? இவ்வளவுதான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாமே ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த துணி இருக்கு இல்லையா, இதுல வந்து கொஞ்சம் கெட்டி துணியா வச்சு நம்ம உள்ள எப்பவும் போல நம்ம மடிச்சு தைச்சுக்கலாம். சரிங்களா? அப்ப வந்து கொஞ்சம் திக்கா நமக்கு கிடைக்கும். பாருங்க, இந்த பிளவுஸ்ல இருக்கிற மாதிரி. சரிங்களா? இந்த பிளவுஸ் நான் ஸ்டிச் பண்ணதான். பாருங்க எப்படி இருக்குன்னு பிரின்ஸ் கட்டிங். ஸோ இது நல்லா இருக்குன்னு இருக்காங்க. இதுதான் அளவு பிளவுஸும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியே பிரின்ஸ் கட்டிங். இது ஒரு மாடல்ல. ஓகேங்களா? பாருங்க, இந்த மாதிரி கீழே பட்டி வச்சிருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி பட்டி தான் இந்த இடத்துக்கு நமக்கு வைக்கிறது. அவ்வளவுதான். இவ்வளவுதான் மாடல் பிரின்ஸ் கட்டு. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து இன்னொரு வீடியோல பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. நல்ல கிளாத் வச்சு இது ஸ்லீவுக்கு, இது பாருங்க பேக் டிசைனுக்கு. ஸோ அது வந்து அந்த சைடு நம்ம ஃப்ரண்ட் கட் பண்ணோம் இல்லையா, அந்த கிளாத்து. ஸோ இது வந்து ஒரு கிளாத்து. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம எப்படி இடம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு நம்ம கிளாத் கட் பண்ணிட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். என்னோட சேனல்ல நிறைய லைவ் இருக்கு. ஸோ அதுலயும் போய் பாருங்க. தேங்க்யூ ஸோ மச்.